யாழ் தெல்லிப்பளை மற்றும் கோப்பாய் பகுதியில் அரசாங்கத்தினால் சுவீகரிக்கப்பட்டிருந்த 701 ஏக்கர் காணி உத்தியோகபூர்வமாக இன்று மக்களிடம் கையளிக்கப்பட்டது. இதற்கான நிகழ்வு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நடைபெற்றது. காங்கேசன் துறை நடேஸ்வரா கல்லூரியில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் உறுதி பத்திரங்கள் கையளிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. அமைச்சர் டி எம் சுவாமிநாதன், ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன், வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன், வடமாகாண ஆளுநர், பாராளுமன்ற உறுப்பினர்கள், வடமாகாண அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்படவுள்ள வீடமைப்பு திட்டம் தொடர்பில் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் இதன்போது கருத்து வெளியிட்டார். பிரெஞ்சு நிறுவனம் ஒன்றினால் தெல்லிப்பளை மற்றும் கோப்பாயில் வீடுகள் நிர்மாணிக்கப்படவுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார். நான் தவறாக நினைப்பதாக அமைச்சர் டி எம் சுவாமிநாதன் கருதினாலும் எதுவும் செய்ய முடியாது. இந்த வீடுகள் எமது மக்களுக்கு பொருத்தமானவை அல்ல. எமது காலநிலை, எமது சூழல், எமது கலாச்சாரம் மற்றும் எமது வாழ்க்கை முறை ஆகியவற்றிற்கு இந்த வீடுகள் பொருத்தமானவையாக அமையாது. We must also look at the future of this country is concerned. நாட்டின் எதிர்காலம் தொடர்பில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். சீமெந்து மூலமாக வீடுகளை நிர்மாணிப்பதாயின் 3-4 மாதங்களே செல்லும். அவர்களிடம் எரிவாயு இல்லை என முதலமைச்சர் தெரிவித்தார். வாழ்க்கை முறைமையை மாற்ற வேண்டும். சிங்கப்பூரிலும் இவ்வாறு இடம்பெற்றது. நாட்டை நவீனமயப்படுத்துவதாயின் நவநாகரிக நிலைப்பாட்டிலிருந்து நாம் சிந்திக்க வேண்டும். A modern country, we have to look it from a modern point of view. தம்முடைய காணிகளை கையளிக்குமாறே கோருகின்றனர். அவர்கள் வேறு யாருடைய எதனையும் கோரவில்லை. அதனை நிறைவேற்ற வேண்டும் என நான் நினைக்கின்றேன். நத்தார் விழாவிற்கு நான் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்தேன். தற்காலிக முகாமில் உள்ள மக்களுக்கு 6 மாதங்களில், அதாவது 2016 ஜூன் மாதம் அளவில் காணிகளை கையளித்து நிறைவு செய்வோம் என அந்த சந்தர்ப்பத்தில் நான் கூறியிருந்தேன். இந்த வருடத்தில் 3 மாதங்கள் கழிந்துள்ளன. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு உமக்கு இன்னும் இருப்பது 3 மாதங்களே. ஆகையால் நாம் ஏதேனும் ஒன்றை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. இதற்காக அனைத்து தரப்பினரது ஒத்துழைப்பையும் நான் எதிர்பார்க்கின்றேன். வீடுகளின் அமைப்பு தொடர்பில் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அவரின் நிலைப்பாட்டை தெரிவித்தார். சுவாமிநாதனும் அவருடைய கருத்தை முன்வைத்தார். இதற்கு விவாதம் ஒன்று அவசியமில்லை என்றே நான் கருதுகின்றேன். இந்த வீடுகளை நாம் மக்களுக்கே வழங்க உள்ளோம். இந்த வீடுகளில் வாழப்போவது சி வி விக்னேஸ்வரனோ சுவாமிநாதனோ நானோ அல்ல. மக்களுக்கு தேவையானதும் அவர்களுக்கு விருப்பமானதும் எது என்பதை நாம் ஆராய வேண்டும். ஆகவே மாகாண சபை, அரசாங்கம் அனைவரும் ஒன்றிணைந்து மக்களுக்கு விருப்பமான வகையில் வீடுகளை நிர்மாணித்துக் கொடுக்க எம்மால் முடியும். காங்கேசன் துறை நடேஸ்வர கல்லூரி மற்றும் காங்கேசன் துறை கனிஷ்ட வித்தியாலயம் ஆகியன இன்று விடுவிக்கப்பட்டன. இதேவேளை விடுவிக்கப்பட்ட காணிகளின் உரிமையாளர்களான 554 பேருக்கு உறுதி பத்திரங்களும் கையளிக்கப்பட்டன. ஏற்கனவே விடுவிக்கப்பட்டு தெல்லிப்பளை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட காணிகளுக்கான உறுதி பத்திரங்களும் இதன்போது வழங்கப்பட்டன. காணி உறுதி பத்திரங்களை பெற்ற குடும்பங்களுக்கான மேல்குடியேற்றத்திற்கான கொடுப்பனவு தொகையும் வழங்கப்பட்டதாக மேல்குடியேற்றம், சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு மற்றும் புனர்வாழ்வு அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டார்.